பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு ஜெபத்தை குறித்து இங்கே இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார், எப்படி எங்களுடைய ஜெபம் இருக்க வேணும் என்று. அப்ப இங்க சொல்லப்பட்ட ஜெபம் எப்படி என்றால், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீ வீட்டுக்குள்ளே போய் உன்னுடைய ரூம் கதவை பூட்டி முழங்கால் படியிட்டு அந்தரத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். அப்படி நீ ஜெபம் பண்ண பிறகு அந்தரத்தில் இருக்கிற பிதா அதை பார்த்து வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று எங்க இந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்றைய நாட்கள்ல அநேகருடைய ஜெபங்கள் எப்படி காணப்படுகிறது என்றால், ஒரு தெருக்கல்ல நின்று ஜெபிக்கிற காரியங்கள் காணப்படுகிறது. எல்லாருக்கும் முன்பதாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிற காரியம் காணப்படுகிறது. ஆனால் வேதத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அன்னாள் என்ற ஒரு பெண் தனக்கு அன்னாள் என்ற பெண் அவள் மலடியா இருந்தால் அவளுக்கு பிள்ளை வேண்டும் என்பதற்காக அவள் ஆலயத்துல போய் அவள் எப்படி ஜெபித்தாள் என்றால், இந்த 13வது வசனம் எப்படி சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அதாவது அவள் இதயத்திலே ஆண்டவரோட பேசுகிறாள், உதடு மட்டும் அசைகிறது, அவளுடைய சத்தம் வெளியே வரவில்லை. அந்த ஆலயத்தில் இருந்த ஏலி என்ற ஆசாரியன் அன்னாளை பார்க்கும் வேளையில அவள் சத்தம் வராண்டபடினால அவள் ஏலி தவறாக அவளை நினைக்கிறாள். என்னென்றால் அவள் மதுபானம் அறிந்திருக்கிறாள், அதனாலதான் அவள் முணுமுணுத்து கொண்டிருக்கிறாள் என்று. ஆனா அன்னாள் அங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாள். அவள் மெலடியா இருந்தபடினாலே தனக்கு ஒரு பிள்ளை வேணும், ஆண் பிள்ளை வேணும். அப்படி ஆண் பிள்ளை கொடுக்கும் வேளையில் நான் அந்த ஆண் பிள்ளையை உமக்கு நான் அர்ப்பணிப்பேன் என்று அவள் ஜெபிக்கிறாள். இந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொன்ன ஜெபமாக இருக்கிறது. அதாவது நீ அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி அந்தரத்துல இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அந்த சொன்ன அந்த ஜெபந்தான் இந்த அன்னாள் அந்த இடத்துல அவள் ஜெபிக்கிறாள். அதே மாதிரி அவள் ஜெபிச்ச காரியத்தை அந்த இடத்துல ஏலி பார்த்து, நீ எதுவரைக்கும் வெறி கொண்டிருப்ப, நீ கேட்க உடனே அதுக்கு அன்னாள் பதில் சொல்லுகிறார், நான் வெறி கொள்ளவில்லை, நான் மனக்கிளேசம் உள்ளவள், என்னுடைய இதயத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஊற்றினேன் என்று. அதாவது அவள் அதுல பாத்தீங்கன்னா அந்த வசனம், இந்த கீழ் வசனங்களை பாத்தீங்கன்னா அதாவது கன நேரம் அவள் ஜெபிச்சாலாம். அதாவது கன நேரம் அவள் அந்த இடத்துல ஆண்டவரோட இதயத்தை ஊற்றி ஜெபிச்சு கொண்டிருக்கிறாள். அப்ப உடனே ஏலி பார்த்துட்டு சொல்றா, இன்றைக்கு நீ என்ன விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல வைத்தியோ அந்த விண்ணப்பம் ஆண்டவர் கேட்டு உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அவளுக்கு சொன்ன வேளையிலே அவள் அந்த ஏலி சொன்ன காரியத்தை கேட்டுக்கொண்டு அவள் வீடு திரும்புகிறாள். வீடு திரும்பின பிறகு என்ன செய்யறாள், அதுக்கப்புறம் அவள் கவலையா இருக்கல, துக்கமுகமா இருக்கல, சாப்பிட்டு சந்தோஷமாக அவள் இருக்கிறாள். காரணம் என்னென்றால் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவளுடைய இதயத்தை அவள் ஊற்றுகிறாள். அதாவது அவளுக்கு இருந்த மனபாரம், பிள்ளை இல்லாமல் இருந்த மனபாரம், வேதனை, கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஊற்றி அவள் ஜெபிச்சென்றபடினாலே ஏலியும் நீ போ உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்ட என்று சொன்ன காரியத்தின் நிமித்தமும் ஆண்டவர் அதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவள் போய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்பட்டாள். இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் எப்படி ஜெபிக்கணும் என்றால், அந்தரங்கத்திலே நீங்க போங்க,
அறை வீட்டுக்குள்ள போங்க, கதவை பூட்டுங்க, ஆண்டவர் அண்டையில முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. என்ன என்ன தேவையா இருக்கலாம், அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது சரீரத்துல வியாதியா இருக்கலாம், அதே நேரத்துல இந்த தேசத்துல வாழக்கூடிய விசா காரியங்களா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், அதே நேரத்துல உங்களுடைய இதயத்துல என்ன காரியத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க விருப்பமா இருந்தாலும் அவைகளை ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் வேலையில ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், அநேகர் எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்கவாறு ஆண்டவர் வெளியரங்கமா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அன்னாள் இதயத்தை ஊற்றி ஜெபிச்சு ஒரு பிள்ளையை ஆண்டவரிடத்திலிருந்து பிள்ளையை பெற்றுக்கொண்டால், அதே மாதிரி நீங்களும் இதயத்தை ஊற்றி ஜெபிச்சு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனம், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். God bless you. Bye.